நண்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு குழு அட்மின். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஜாலக்கம்மாவுடைய அனுகிரகத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் பொதுமக்களாக உங்களுடைய ஒத்துழைப்பிலும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த உடுக்கை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக சின்ன விஷயங்கள் தகவல் சொல்ல தான் ஓடியாந்தேன். இன்றைக்கி நான் பதிவு செய்யக்கூடிய தேதி 4/2/2025. பதிவு செய்யக்கூடிய நேரம் 2:05. அதே மாதிரி 2 மணிக்கு நான் இப்போ உங்களுக்கு பதிவு போடுறேன். தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனல் பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து ஆன்மீக நல் உள்ளங்களுக்கும் ஜாலக்கலின் அடியனின் மதிய வணக்கம். இப்போது உடுக்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். உடுக்கை வந்து என்ன பண்ணுறோம், நிறையா இன்றைக்கி நிறைய பேர் ஓசை, அதாவது இசைக்காக நிறைய பேர் வாசிக்கிறவங்க இருக்காங்க. அதே தெய்வத்துக்காக வாசிக்கிறவங்களும் இருக்காங்க. சரியா? சரி, இப்போ என்கிட்ட ஒருத்தர் பெங்களூர்லேருந்து ஒரு ஐயா எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் என்ன கேட்டாருன்னா, நான் உடுக்கை வாசிக்க முடியுமா? ஆல்ரெடி ஒரு உடுக்கை வச்சுருக்காரு, உடுக்கை நான் வாசிக்கணும், எனக்கு உடுக்கையில் பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சார், நான் பயிற்சி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கும் அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த உடுக்கையை வாசிக்கிறத எனக்கு, அதாவது அவருக்கு புரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதுதான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாமே ஒரு பயிற்சி தான். இடைவிடாமல் முயற்சி செய்தால் கட்டாயம் கண்டிப்பாக எதுவும் நடக்கும். இது என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒரு எண்ணம் தான் இல்லையா? அது மந்திரமோ தந்திரமோ மூலிகையோ மருத்துவமோ ஆன்மீகமோ எதுவாக இருந்தாலும் இடைவிடாமல் முயற்சி செய்தால் கட்டாயம் நடக்கும். விதி பலன் யாரும் தடுக்க முடியாது, சதியும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த உடுக்கையில் அவருக்கு நான் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதாவது அவர் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டிருந்தார். நான் அதை என்ன சொன்னேன்னா, எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயங்கள் தான். சரியா? இந்த பிறகு இந்த உடுக்கையை நம்ம இதில் பிடிச்சிக்கிறோம். நார்மலாக கவுர் கொஞ்சம் லூஸ் இருக்கணும். இப்படி இருனா அந்த இருவுற சவுண்டு நமக்கு டோன் தெரியணும் இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த விரலை நம்ம தட்டலாம். இந்த விரலை தட்டிட்டு அப்படியே இந்த விரலை எடுத்தோம். அடுத்த ஸ்டோக்கு இங்கே பாருங்கள், பொறுமையாக அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை அடிக்கும்போது இதை லூஸ் விட்டுருணும். சவுண்டு வித்தியாசம் வருதுங்களா? அப்போ இதை அடிக்கும்போது லூஸ் விட்டுருணும், இந்த கையை அடிக்கும்போது டைட் பிடிக்கணும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அப்போ நம்ம கண்டினியூ அடிக்கும்போது என்ன செய்யும், அப்படி அடிக்கலாம். சரி, இப்போ ஒரு யோசைக்காக அப்படின்னு அடிக்கிறவங்க பல விதம் இருக்குது. இப்போ இதை தெய்வத்துக்கு வாசித்து தெய்வத்துக்காக நம்ம வர்ணிக்கிறோம், அப்போ அடிக்கிறோன்னா அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சரியா? சரி, இப்போ இதில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ அவர் கேட்டிருந்தாரு, ஐயா நான் உங்களை மாதிரி டோனாக பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் பயிற்சி தரேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படிங்கிறத நான் ஒரு சின்னதாக ஒரு டெமோவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது இது ஒரு பாடல் தான். இது பாடல் புதுசாக நம்ம போய் யூனிவர்சிட்டியில் கற்றுக்கிட்டு வரணுங்கிறது அவசியம் கிடையாது. சரியா? அப்போ இதை ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள், நம்முடைய தாத்தா முப்பாட்டன் பாட்டன் போட்ட இவங்கெல்லாம் கற்று வச்சுருந்தா அந்த ராகங்கள், அந்த கலை நயத்தோடு நம்ம கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, ஐயா ஒன்றும் கிடையாது, உடுக்கை வாசிக்கிறதும் சரி, உடுக்கையில் பாடலும் சரி, எல்லாமே ஒரு பயிற்சி தான். இதை இருக்கிற தெய்வங்களை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் இல்லையா? நம்ம தெய்வங்களை நம்ம புரிஞ்சிக்கணும். நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் என்ன செய்யும், நமக்கு இந்த உடுக்கையில் இருக்கிற விஷயங்கள் தெளிவாக புரிய வந்துடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம், நமக்கு இந்த எல்லா தெய்வங்களும் இருக்காங்க, நிறைய காளி நீலி சூழி ஊறுபட்ட சாமி இருக்குது. எல்லாம் இருந்தாலும் முதல் கடவுள் அப்படின்னு சொன்னால் அது யாருன்னா விநாயக பெருமான் இல்லையா? அந்த விநாயக பெருமானை தான் நம்ம அழைக்கணுங்கிறது தான் இந்த ஆகம விதியும் கூட. அப்போ அவருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த விநாயகர் பெருமானை நான் உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் லைவ் பார்க்குறீங்க, நீங்கள் என்கிட்ட பயிற்சிக்கு வரணும், உடுக்கு அடிக்கணும், சாமி வாங்கணும், கோடாங்கி வேலை பார்க்கணும், சாமி வர்ணிக்கணும், குறி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்குலாம் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆன்லைன் கிளாஸ்லேயே பயிற்சி தரேன். எப்படி பயிற்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு விநாயகரை பற்றி 2 வரி நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்கிட்ட நீங்கள் பயிற்சி எடுத்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தா கணபதி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கணபதி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, முந்தி விநாயகரே, முந்தி விநாயகரே, முக்கண்ண கணபதியே, முக்கண்ண கணபதியே, கந்தனுக்கு முன் பிறந்த கற்பக கணபதியே,
வேலனுக்கு முன்பிருந்த வெற்றி கணபதியே, மும்மூர்த்திக்கு முதல் பிறந்த மூல கணபதியே, ஆனை முகத்தோனே, புரியுதுங்களா, பானை வயிறு படைத்தோனே, தும்பிக்கை வாகனனே, எங்க பிள்ளையாரே. இது நான் சொல்லிட்டேன். இப்போ இது அப்படியே கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் பாருங்க. முந்தி முந்தி விநாயகனே, முக்கண கணபதியே, கந்தனுக்கு முன்பிறந்த கற்பக கணபதியே, வேலனுக்கு முன்பிறந்த வெற்றி கணபதியே, மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தி விநாயக கணபதி. இப்படி. இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ண. முந்தி முந்தி விநாயகனே, முக்கண கணபதியே, கந்தனுக்கு முன்பிறந்த கற்பக கணபதியே, வேலனுக்கு முன்பிறந்த வெற்றி கணபதியே. இப்போ இது அப்படின்னு கொஞ்சம் ஸ்பீட் பண்ண. முந்தி முந்தி விநாயகனே, முக்கண கணபதியே, கந்தனுக்கு முன்பிறந்த கற்பக விநாயகனே, வேலனுக்கு முன்பிறந்த வெற்றி விநாயகனே. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, முந்தி முந்தி கணபதியே, முக்கண கணபதியே, கந்தனுக்கு முன்பிறந்த கற்பக கணபதியே, வேலனுக்கு ஒரே ஸ்டெப்பு தான், ஒன்றுமே இல்லை, ஒரே விரல பாருங்க. வேலனுக்கு முன்பிருந்த வெற்றி கணபதியே, மும்மூர்த்திக்கும் முதல் பிறந்த மூல கணபதியே. இப்போ இது வச்சுட்டோம். இப்போ இதுவே அடுத்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ண வச்சிங்களேன். பாருங்க. முந்தி முந்தி கணபதியே, முந்தி முந்தி கணபதியே, முக்கண கணபதியே, கந்தனுக்கு முன்பிருந்த கற்பக கணபதியே, வேலனுக்கு முன்பிருந்த வெற்றி கணபதியே, மும்மூர்த்தி முதல்மூர்த்தி மூல கணபதியே. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம். இதுவே அடுத்த இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணும்போது டோன் என்ன பண்ணோம், மாற்றும். அப்படியே நம்ம பாடுற பாட்டை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கூட அந்த சுதி சரணம்லாம் சேர்ந்து வரணும் இல்லையா? சுதி சரணம் தாளங்கள்லாம் சேர்ந்து வந்தால் தான் நல்லாக்கும். அப்போ முந்தி முந்தி கணபதி அப்படிங்கிறத முன்னாடி ஏதோ ஒன்று ஒரு பாசமாக அவரை விநாயகர் அப்படியே கூப்பிடுற மாதிரி அவரை பாவனை பண்ணி நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே இறக்குற மாதிரி நம்ம தோற்றத்துக்கு. கற்பனை இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. கற்பனை தான். கற்பனை இல்லாமல் எதுவுமே உலகத்தில் வாழவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் கற்பனை வேணும். அது ஆன்மீகத்தில் அதிகமாக வேண்டும். சரியா? அப்போ நம்ம கணபதியை கூப்பிட வேணும். நாம் அப்படியே உண்மையுமே தத்துருவமாக. அதுக்காக தான் நம்ம எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி பாருங்கள், ஒரு வழிபாடு பண்ணுறோம், ஒரு குறி சொல்கிறோம், கோடாங்களுக்கு முன்னாடி செலவு வச்சுருக்கு. எதுக்காக? அவங்கள பார்த்து நம்ம அதுலேருந்து சொற்களை எடுத்துக்கணும். இப்போ விநாயகர் தும்பிக்கை எடுத்துக்கிறோம், காதை எடுத்துக்கிறோம், விநாயகருடைய தந்தத்தை எடுத்துக்கிறோம், விநாயகருடைய நெத்தியில் இருக்கிற பட்டையோ ராமத்தை எடுத்துக்கிறோம், விநாயகருடைய பலத்தை எடுத்துக்கிறோம், விநாயகர் ஆசீர்வாதம் பண்ணுறதை எடுத்துக்கிறோம். இப்படி விநாயகரை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ இந்த ஸ்டெப்பு அடுத்து நம்ம வாசிக்கும்போது எப்படி வாசிக்கிறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சிட்டோம். முந்தி முந்தி விநாயகனே, முக்கண கணபதியே, கந்தனுக்கு முன்பிறந்த கற்பக கணபதியே, வேலனுக்கு முன்பிறந்த வெற்றி கணபதியேன்னு சொல்லிட்டோம். இப்போ இதை உடுக்கிய வாசிக்கும்போது அப்படியே உடுக்கிய வாசிக்கும் போது இந்த டோனில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது உங்களுக்கு அதாவது தனிச்சையாக பாடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் ஸ்டோனாக எடுத்து பாடப்பட என்ன செய்யணும்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ இது பயிற்சி கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். கொடுக்க முடியாதெல்லாம் எதுலேயுமே கிடையாது. என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பதிவு செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதுவே நீங்கள் இன்னும் அதிகமாக அதில் சரணங்கள் சொல்லி சுதிகளை ஏற்ற எப்படி இருக்கும், இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஒரு இது கணபதியை மட்டும் அப்படியே இருந்தால், எப்பாய முந்தி முந்தி ஐயா என் கணபதியே, ஏ முக்கோ கணபதியே, எப்பா நீ கந்தனுக்கே ஐயா நீங்க முன்பிருந்தா கற்பக கணபதியே,
அப்பா நீ வேலனுக்கு ஐயா நீங்கள் மின்பந்தான் வெற்றி கணபதியா. அப்பா நீ பானவை படைத்தவண்டோ கற்ப கணபதியா. அப்பா நீ தும்பிக்கை ஆகண போய் வெற்றி கணபதியே. அப்பா என் பொறுப்புடையா இந்நேரம் என் பாடான வருதுறையா. அப்போ இந்த இடத்துல கணபதி என்ன பண்ணுறாருன்னா அரசு மரத்துகளில் இருக்கிறதா வரலாறு இல்லையா. கணபதி எங்கே இருக்காரு? அரசு மரத்துக்கு தான் இருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அரசு மரத்தை வேரோடு புடுங்கக்கூடாது. அரசு மரத்துக்கு இருக்கிற விநாயகரை மட்டும் தூக்கணும். எப்படி தூக்கணும் அப்படின்னா இது அப்படி அடுத்த ஸ்டெப்பாக நம்ம சொல்லுவோம். அரசு மரத்துக்கு விநாயகர் எப்படி கும்பிட்னா அப்போ அரசு மரத்துக்கு ஒரு விரிச்சோம் இல்லையா, அந்த விரிச்சத்துக்கு கீழே கடவுள் இருக்கார். ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல காட் இருக்காரு, அவரை நம்ம தூக்கணும். அப்போ எப்படி தூக்கணும்னா அப்போ நம்ம சொல்லணும் அரசு மரத்துட்டு போகணும். எப்படி போகலாமா? அப்பானா தோன்றி எல்லோ ஆயான ஊரறிவு அப்பானா விரிச்சோம் தான அறிவே. அப்பானா அரசா மரம் யானி அடிய நீல அப்பன குந்தி இருக்கும் கணபதியே. அப்பன மூளை எடுத்து நின்றவன் எங்க கற்ப கணபதியே. அப்பான புறப்போடாடா இந்நேரம் அப்பா நான் லைவ் போடுறோம்பா. அப்பா மக்கள் ஆசீர்வாதம் அப்பா புறப்போடையா இந்நேரம் அங்க பாக்குற ஜனங்கள் எல்லாம் அப்பா காதார கேக்குறாங்க. அப்பா படியாரக்கு மூத்த மாதிரி அப்பா அரசா மரத்தடியா ஆடாட ஓடி வந்து அப்பா நில்லாட ஐயாதுர அப்பா எங்க சுத்தி தான் இருந்து எங்க குடும்பத்தை காக்க வேண்டும். அப்பா ஈசான ஐயா நீங்க மயிலாரோ அப்பா வாகனம் போ. அதாவது என்ன விட்டிங்கன்னா விடிய கூட நான் சாமி அழைப்பேன். அதனால் இப்போ இது வந்து ஒருத்தர் கேட்டார். அவர் பெங்களூர் வந்து ஒரு பேர் வரப்பிரசாத் இன்னும் ஒரு பேர் நினைக்கிறான். அவர் கேட்டிருந்தார். அவருக்கு தான் இந்த இதெல்லாம். அதனால் வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில் இந்த ஆன்மீகத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கூட. ஸோ இருந்தாலும் ஒரு சில அதுக்கு ஒரு சில தடைகள்லாம் வரதான் செய்யுது. சரி பார்ப்போம். அதாவது எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு சித்தர்கள் பாட்டில் பாடியிருப்பார், மகனே நீ ஒரு இந்த உடம்பே ஒரு பொய்யடா காத்தடிச்ச ஒரு பையடா. ஆன்மீகத்தில் இருக்கணும் உசுறு மேலே எப்பயுமே ஆசை வரக்கூடாது. உசுறு மேலே எப்பயுமே ஆசை வரக்கூடாது. ஏன்னா நான் மற்றவங்களால ஆசைப்படலாம், ஆன்மீகத்தை ஆசைப்படலாமா? இல்லை ஆன்மீகத்தை பற்றி தெரியாததுன்னா அதோட சொல்லலாம். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அதனால் இருப்பதோ இறப்பதோ இறைவன் செயல், நம்ம கையில் இருக்கா. ஒருத்தன் என்னை கழுத்தை சீவிட முடியுமா? அவனும் மனுஷன்தானங்க, அவனும் மனுஷன்தான். அவனுக்கும் ஒரு சில தெய்வ வழிபாடெல்லாம் இருக்கும். அவனை மட்டும் எங்கள் ஆகாயத்தில் பிரம்மதம் பெண்டம் பிடிக்காதவனை பொத்து விழுந்துட்டானே கீழே. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தனக்கு மேலே தனக்குன்னா அது என்னன்னு தெரியல. பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் புரிஞ்சுக்கோங்க. களவெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுமாரி அவனுக்கு ஒரு பிரச்சனை அவன் புந்து உடனே செய்வான். அதுமாரி இருக்குமே. அதனால் இறைவன் என்பவன் ஒருவனே. அந்த இறைவனை ஒரு அடி லிங்கத்திலேயோ இல்லை ஒரு சிலுவையிலையோ ஒரு சின்ன ஒரு குடுவையிலையோ அடைக்க யாராலையும் இயலாது. சக்தி என்னும் நாதம் இல்லாமல் சிவம் என்னும் ஒளி ஒலிக்காது இல்லையா? அதுதான் வந்து பெரிய பொருள். அதனால் இந்த ஆன்மீகத்தை வளர்க்கணுங்கிறது சரியான ஒரு காரணங்கள் நமக்கு கிடைச்சாலும் கூட அதை பயன்படுத்துறது இன்றைக்கி நிறைய சமுதாயத்திலும் அதுக்குன்னு சில குரூப்பே இருக்குது. அதை தடுக்கணுங்க. என்னுடைய வளர்ச்சி என்பது எனக்கே தெரியாது. ஆனால் இப்போ தான் என் வளர்ச்சி என்ன, என்னுடைய ஸ்டைல் என்ன, என் பேச்சு என்ன, எல்லாமே எனக்கு இப்போ தான் நான் நிறைய காலங்களில் நான் பார்க்குறேன். அதனால் சமீபம் மாதமாக தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் உண்மையுமே என்னென்னமோ கணக்கு வச்சுருக்காங்க. அவன் அப்படி இப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. அது வேறு. சரி, இருந்தாலும்
இந்த ஆன்மீகத்தை பற்றி உடுக்கையை பற்றி இனிமேல் நிறைய வாசிங்கெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஐயா கேட்குறேன், ஐயா இந்த உடுக்கை பற்றி நீங்கள் நிறைய வீடியோலாம் போடுறீங்க, நல்லா தான் இருக்குது, உங்கள் ராகம் டோன் நல்லா இருக்கும், கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரங்கள் ரொம்ப கம்மி, அதனால் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ தொடர்ந்து இனி இந்த உடுக்கையை பற்றியும் இதை வாசிக்கிறத பற்றியும் இனிமேல் விழிப்புணர்வாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பயிற்சி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க. அதுக்கான குரு காணிக்கை இருக்குது தான், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு காணிக்கை கொடுங்க, எவ்வளோ தானே கேட்குறீங்க, கால் பண்ணுங்கள், அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம மைண்டு மனிதனுடைய வேகம், மூளை வேகம் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கும். மின்னல் விட மனிதனுடைய மூளை அவ்வளோ ஃபாஸ்ட்டு, அவ்வளோ வேகத்தில் செயல்படும். சரிங்களா? அதனால தான் இந்த உடலுக்கு தேவையான பிரபஞ்ச சக்தி அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே மழை பெய்யும் போது அந்த இடி விழுவும் பார்த்தீங்களா, அந்த இடி விழும்போதெல்லாம் நம்ம வெளியிலலாம் பிள்ளைங்களை போகக்கூடாது சொல்கிற காரணம்னா, அப்போ மேலே இடி விழுந்துரும்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறது, அந்த மேலே இடி இடிக்கும்போது அர்ஜுனா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. சரியா? அந்தமாரி சொன்னால் அவருக்கு அதுக்கு ஆகாய தத்துவத்துக்கு சொந்தமானது. அதனால் அது மேலே விழுக்கூடாதுங்கிற சொல்லலாம். ஆனால் பிரபஞ்சத்தினுடைய மனிதனுடைய உடல் மேலே இடி விழுந்து விடும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மரத்து மேலாம் நிறைய இடி விழுந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மனிதர் மேலேயும் விழுந்துடும். ஏன்னா அவ்வளோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்பு வந்து ஒரு எரிபொருள் சக்தி. இது வேணால் டெஸ்ட் வைக்கணும்னா சின்ன தீக்குச்சி இப்படி கீக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள், அந்த நெருப்பு அந்த கங்கு ஃபயர் பட்டவுடனே அந்த இடம் புண்ணாயிடும். அவ்வளோதான். இதை விட எல்லாம் நிறைய பேர் இந்த தீக்குளிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா வரும், நீரை ஊற்றி நெருப்பு வைக்கிறாலும் ஒய்க்கலாம் சுருட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த பிரபஞ்சம் பெரிய ஒரு பிரசாதம் நம்ம மனுஷனாக பிறந்தது. அதனால் இந்த மனுஷ பிறவி என்பது ரொம்ப அரிது மானிடாய் பிறப்பற இது. அதனால் நீங்கள் வந்து ஆன்மீகத்தை நிறையா கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த சமுதாயம் கிடையாது, இந்த உலகம் கிடையாது. இதுக்கு மேலே எத்தனையோ யுகங்கள் இருக்குது, எத்தனையோ காலங்கள் இருக்குது, எத்தனையோ அடுக்கல் தூரங்கள்லாம் இருக்குது. அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறது தான் கஷ்டம். இங்கே சொந்தம் பந்தம் பிள்ளைங்க மனைவி மக்கள் சொத்து பத்து சொந்தம் சுகம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் ஆத்மா தான் நமக்கு நிரந்தரமாகுது. உடலுக்கும் ஆத்மாவுக்குமே சம்மந்தம் கிடையாது. எந்த நேரத்தாலும் தூக்கிடுவாங்க. சரியா? அதனால் இருக்குது. ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதை விரும்புகிறீங்களோ, கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது தான் ஜாலக்காவுடைய அழுத்தமான ஒரு பதிவு. ஸோ தொடர்ந்து அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலகதேவி நமக.